ஸ்விங் ட்ரேடிங் தமிழ். திஸ் இஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு என்ன ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோவில் எந்த வீடியோலையுமே இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருந்த ஸ்டாக் டார்கெட் ஹிட் ஆனது எதுவுமே நான் மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ மார்க்கெட்டும் நமக்கு அகெயின்ஸ்டாக இருந்தது. அக்டோபர் மந்த்து ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவ் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைக்ளிக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆக்சுவலாக நிறைய ஸ்டாக் வந்து டார்கெட் ஹிட்டாக இருந்தது, அது நான் எதுவுமே ஃபோல்டர் பண்ணலை. சரி, ஓகே, மார்க்கெட் இந்த டைமில் இப்படி நெகட்டிவாக போயிட்டு இருக்கும்போது நம்ம டார்கெட் ஹிட்டான ஸ்டாக் போட்டுட்ருக்கோம் அப்படின்னா ஒன்று நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம போடலாம். வெறுமனே நம்ம கொடுத்துருந்து நம்ம ஆல்ரெடி எல்லாமே எக்ஸிட் ஆன ஸ்டாக்கை வந்து இப்போ டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு போடுறது வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. இப்போ ரீசெண்டாக எடுத்த ஸ்டாக் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துடலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 6 தான் எடுத்திருந்தோம். ஒரு 30% டார்கெட் எதிர்பார்த்துருந்தோம். வின்சர் மெஷின்ஸ் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ப்ரியாரிட்டி குரூப்பில் கொடுத்துருந்தது, டார்கெட் பர்ஃபெக்டாக ஹிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ இது வந்து நான் 50 days ஸ்விங் பிக் சீரியஸ் வீடியோ பண்ணும்போது நான் கொடுத்துருந்த ஸ்டாக்கு. அரௌண்ட் இது என்ட்ரி நம்ம கொடுத்துருந்தது ஜூன் 26 கொடுத்துருந்தோம். 708 ரூபா அந்த ப்ரைஸ் ரேஞ்சில். டார்கெட் எதிர்பார்ப்பு 920 ரேஞ்சு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். 30% பர்ஃபெக்டாக டார்கெட் ஹிட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு இகேசி. ஸோ இதுவுமே 50 days ஸ்விங் பிக் சீரீஸில் தான் கொடுத்துருந்தோம். இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா 150 ரூபா அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நம்மளோட என்ட்ரி மென்ஷன் பண்ணியிருந்தோம். பர்ஃபெக்டாக டார்கெட்டுக்கு ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜொமேட்டோ இப்போ ரீசெண்டாக நவம்பர் 11 தான் கொடுத்துருந்தோம். டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 245 ரூபா அந்த ரேஞ்சில் டே ஓப்பனிங்லேயே வந்து பையிங் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 16% பர்ஃபெக்டாக டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு என்ன ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துடலாம். இப்போ ரீசெண்டாக நம்ம இந்த ஒரு சில ஸ்டாக் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டெலகிராம் சேனலில் தான் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா லிமிடெட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோழமண்டலம் ஃபினான்ஸ் ஹோல்டிங்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக கொடுத்துருந்த ஸ்டாக் எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். நம்ம கொடுத்துருந்த ரேஞ்சிலேருந்து ஒரு 5% ஏறி இருக்கு. ஹிட்டாச்சி எனர்ஜி, சோழமண்டலம் ஆல்மோஸ்ட் 50% டார்கெட் கம்ப்ளீட்டட். ஐஆர்பி இன்ஃப்ரா. ஸோ இது வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். மண்டே ஓப்பன் ஆகும்போதே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7% 6%க்கு மேலே கேப் அப். ஸோ அதுக்கு மேலே இதில் நம்ம என்ட்ரி எடுத்து 1:1 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கூட இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த என்ட்ரி வந்து அப்படியே அவாய்ட் பண்ணியாச்சு. என்ன இது என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 10%க்கு மேலே இந்த நிமிஷம் வரைக்குமே டார்கெட் போயிருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இமேஜிக்கா வேர்ல்டு என்டர்டைன்மெண்ட். ஸோ இதுவுமே லாஸ்ட் வீக் தான் கொடுத்துருந்தோம். நியர்பை நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இது நெக்ஸ்ட் வீக்கில் ஃபோக்கஸ் பண்ணுறது இருந்தால் பண்ணுங்கள். டார்கெட் வந்து டோட்டலாக அப்படியே இந்த ஒரு 40% பெண்டிங்கில் இருக்குது. ஜி மீடியா கார்பரேஷன். ஸோ இதுதான் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்கு. ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய லாஜிக் என்னன்னு பார்த்துடலாம். வீக்லி டைம் ஃப்ரேம் சார்ட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸ்டாக் கைண்ட் ஆஃப் ஏ சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷன் பிரேக் அவுட். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்துடுறேன், ஒரு கிளாரிட்டி இருக்கும். மார்க்கெட் ரீசெண்டாக கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 3 ஸ்விங் ஹையுமே நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிளியரான ரெசிஸ்டன்ட். சேம் ரெசிஸ்டன்ட்டில் தேர்ட் டைம் ரிவர்சல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் தான் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இப்போ இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நான் அகைன் ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிடன் லெவலில் மார்க்கெட் வந்து இந்த பிரைமரி ட்ரெண்ட் லைனை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு திரும்பினது பார்த்தீங்களா. ஸோ இந்த 2 ரேஞ்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் ப்ராப்பராக 3 முறை ஆக்ட் ஆகலை. ஒரு பேட்டர்ன் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3 முறை ஆக்ட் ஆனால் மட்டும் தான் வேலிட் பேட்டர்ன். ஸோ அதை தான் நம்ம பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இது 2 முறை தான் ஆக்ட் ஆகிருக்கு. இருந்தாலும் தான் இதை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக. ஸோ இந்த ஹிடன் லைனுமே பிரேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக. ஓகே, மார்க்கெட் இப்போது நல்ல ஒரு பிரேக் அவுட்க்கு அப்புறமேட்டு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். ஸோ இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கொடுத்த வாட்டி மார்க்கெட் வந்து இப்போ ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் 0.5618 ரேஞ்சில் வந்து ரீச் ஆயிருக்கு. இந்த ரேஞ்ச் வந்துட்டு ஒரு சப்ளை கிரியேட் பண்ணிட்டு அகைன் ஃபாலு. ஸோ அகைன் ஒரு அட்டம்ப்ட் ஃபாலு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த பிரைமரி ட்ரெண்ட் லைன்லையுமே கனெக்ட் ஆகக்கூடிய ஜோனு இந்த ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டு. ஸோ இந்த 2 லைனுமே மேட்ச் ஆகக்கூடிய இந்த சப்ளை இருக்கக்கூடிய ஹையை பிரேக் பண்ணிட்டு ரீடெஸ்ட் ஜோனை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 19 ரூபா, 18 ரூபா 93 காசில் ட்ரேட் போயிட்டுருக்கு. டார்கெட் எக்ஸ்பெக்டேஷன் 25 ரூபா ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. ரெண்டாவது டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 31.50. ஸோ இது வந்து என்னோட பிளானு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு. ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 17 ரூபாய்க்கு கீழே ஒரு டே கேண்டில் ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங் வந்தது, பிக்கு இல்லாமல் க்ளோசிங் வந்து ஸ்ட்ராங்காக பிரிண்ட் ஆனது அப்படின்னா நான் எக்ஸிட் ஆக போகிறேன். ஸோ ஸ்ட்ராங் மீன்ஸ் எப்படின்னா, ஸோ இது வந்து கேண்டிலை கன்சிடர் பண்ணிக்கோங்க. கேண்டிலோட பாடி வந்து இப்படி க்ளோஸ் வந்தது அப்படின்னா நம்ம அது வந்து ஸ்ட்ராங்கான க்ளோசிங்கை கன்சிடர் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ்க்கு கீழே
ஒரு 50%க்கு மேலே பாடி இப்படி க்ளோஸ் வந்தால் மட்டும்தான் நம்ம எக்ஸிட் வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த சிங்கிள் கேண்டில் அப்படின்னா இந்த சைஸில் நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்ல. மேபி கேண்டில் இப்படி ஓப்பன் ஆகலாம். சரிங்களா? இது மாதிரி ஓப்பன் ஆகிட்டு ஒரு 50% இப்படி க்ளோஸ் வந்தாலுமே நம்ம எக்ஸிட் தான் பண்ண போகிறோம். நம்மளோட ஸ்டாப் லாஸ்க்கு கீழே இது மாதிரியான ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் வந்தது அப்படின்னா. ஸோ பிஃபோர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். டெலிகிராம் சேனலோட லிங்க்கு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்விங் ட்ரேடிங் தமிழ். நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு உண்டான ஐடியா ப்ளஸ் F&Oக்கு என்ன ஸ்டாக் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதுமே நான் இந்த குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டீமில் இருக்கவங்க பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஃபிட். ஸோ இது எல்லாமே ப்ரியாரிட்டி குரூப்பில் கொடுத்துருந்த என்ட்ரி தான். இந்த லாஸ்ட் 1 வீக்கில் ப்ரியாரிட்டி குரூப்பில் F&O ட்ரேட்காக நம்ம கொடுத்துருந்த ஸ்டாக்கு. ஸோ இதெல்லாம் என்ன ரிட்டர்னில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இப்போது நேற்று இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா மதர்சன், ஆர்பிஎல் பேங்க்கு ப்ளஸ் வந்து ராம்கோ சிமெண்ட் மூணுமே வந்து என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸோ அது எல்லாமே எதுவும் நான் ஹைட் பண்ணாமல் அப்படியே ஓப்பனாக தான் போட்டிருக்கேன். மண்டே வாய்ப்பு இருந்தது அப்படின்னா ஓப்பன் ரேஞ்சு ஃப்ளாட்டாக இருந்தது அப்படின்னா ட்ரேட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ப்ரியாரிட்டி குரூப்போட கேட் ஓப்பனில் இருக்குது. ஸோ ப்ரியாரிட்டி குரூப்போட சப்போர்ட்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடுக்கு உண்டான பிளான் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம். ஸோ இப்போ வீடியோவில் வந்து நான் ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் தான் மென்ஷன் பண்ணுறேன். ப்ரியாரிட்டி குரூப்பில் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 6-7 ஸ்டாக் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே என்ட்ரி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு. ப்ளஸ் இன்ட்ராடேயில் ஸ்டாக் ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு உண்டான ட்ரேட் என்ன இருக்குது, ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எது இருக்குது அப்படிங்கிறது, என்ட்ரி பாயிண்ட்டு, ஸ்டாப் லாஸ், டார்கெட் இது எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு உண்டான லெவலு, ஸோ எந்த இடத்துல நமக்கான ட்ரேட் என்ட்ரி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையுமே நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். கிரிப்டோ அண்ட் கமாடிட்டி ட்ரேடு குரூப் 2 பார்த்தோம் அப்படின்னா வெறுமனே ஸ்விங் ட்ரேடு மட்டுமே ட்ரேட் பிளான் பண்ணுறவங்களுக்கு குரூப் 2 வந்து செட் ஆகும். வெறும் ஸ்விங் ட்ரேட் ஐடியாஸ் மட்டும் வரும். ஸோ உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு வாட்ஸ்அப்போ அல்லது காலோ நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில் தரேன். ஓகே அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பை.